Morning students, today we are going to meteorology lesson. Last class la thermodynamic principle of meteorology இது பார்த்தோம். So del G is equal to del H minus T del S. அது வந்து பார்த்தீங்கன்னா entropy change ஆகும், amount of heat absorbed and free energy change ஆகும். So some reactions பார்த்தீங்கன்னா reduction of oxides of active metals sodium and potassium இதெல்லாம் வந்து by carbon is not feasible thermodynamically. thermodynamical process மூலியமாக இந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரிடக்ஷன் பண்ண முடியாது, அது பாசிபிள் இல்லை, ஃபீஸிபிள் கிடையாது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டராலஜி. எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டராலஜியில் பார்த்தீங்கன்னா மெட்டல் சால்ட் ஆர் டேக்கன் இன் ஏ ஃபியூஸ்டு ஃபார்ம், த மெட்டல் அயான் ரெடியூஸ்டு பை த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் பை எலக்ட்ராலிசிஸ். அதாவது மெட்டல் சால்ட்டை ஃபியூஸ்டு ஃபார்மில் எடுத்துக்கணும், சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி மெட்டல் அயானை ரெடியூஸ் பண்ணணும், மெட்டல் அயானை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del G naught is equal to minus NFE. N அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ட் எலக்ட்ரான் டியூரிங் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ், F is Faraday, E is electrode potential, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ கண்டிஷன்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா if E is positive del G is negative, ஸோ ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸாக ரிடக்ஷன் நடக்கும். இது எப்படி கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா del G நெகட்டிவாக இருக்க பட்சத்தில் del S வந்து பாசிட்டிவ், என்ட்ரோபி சேஞ்ச் del S பாசிட்டிவ் அப்படின்னா del G வந்து என்னவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ del G நெகட்டிவ் del S பாசிட்டிவ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அட் தெர்மோடைனமிக்கலி. அதே மாதிரி இங்கே கம்பேர் பண்ணும்போது E நாட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், del G வந்து நெகட்டிவ் அப்படின்னா the reduction is should be spontaneous. ஸோ net reduction reaction is பாசிட்டிவ் வேல்யூ இதில் கிடைக்குது. அண்ட் அகெயின் the electrolysis principle பார்த்தீங்கன்னா more reactive metals added with less reactive metal ion, more reactive metals added with less reactive metal ion. அப்போ அந்த மெட்டல் reactive metals எல்லாமே அந்த less reactive metal ions கூட போய் கலந்துரும், ஸோ மிக்ஸ் ஆகிடும். இப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பர் converted into copper 2+, solid copper and aqueous state copper 2+. This reaction is oxidation reaction because loss of electron அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன், காப்பர் சாலிட் சப்ஸ்டன்ஸு காப்பர் அயனாக கன்வெர்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. அண்ட் அகெயின் சில்வர் அயான் கெட்ஸ் சில்வர் சாலிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரிடக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிடுது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகிடுது. ஸோ 2 அயான்ஸ் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துரும். ஸோ ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனும் ஓவரால் நெட் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், சில்வர் அயான் அக்வஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே காப்பர் வந்து காப்பர் 2+ கன்வெர்ட் ஆகும், காப்பர் கேன் பி கன்வெர்டட் இன்டு காப்பர் 2+ இன் அக்வஸ் ஸ்டேட் பிகாஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் காப்பர் ஆட்டம். அண்ட் தென் சில்வர் அயான் கேன் பி கன்வெர்டட் இன்டு சில்வர் ஆட்டம். ஸோ ஹியர் loss of electron, this is oxidation, gain of electron, this is reduction. So the oxidation reduction simultaneously நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா the reaction is called as redox reaction. இங்கே வந்து ஆக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் கண்டிஷன் இருக்குது. ஜிங்க் ஹையர் ஆக்டிவ் மெட்டல் கம்பேர் வித் காப்பர், காப்பர் ஹையர் ஆக்டிவ் மெட்டல் கம்பேர் வித் சில்வர். ஸோ காப்பர் அண்டு சில்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது காப்பர் வந்து ஆக்சிடேஷன், காப்பர் ஆக்சிடேஷன், சில்வர் வந்து ரிடக்ஷன் நடக்கும். ஒன் மோர் கண்டிஷன், ஜிங்கையும் காப்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான், ஸோ இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ஸு. காப்பர் 2 + 2 எலக்ட்ரான், இங்கே கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ரிடக்ஷன். இது சாலிட் ஸ்டேட்டு, இது அக்வஸ் கண்டிஷன். எகெயின் இது அக்வஸ் ஸ்டேட்டு, ஸோ சாலிட் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு ப்ளஸ் Cu2+ gives Zn
2 plus CuS. ஸோ ஜிங்க் வந்து என்னவா மாறுது அப்படின்னா ஜிங்க் 2 ப்ளஸ் இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், காப்பர் 2 ப்ளஸ் காப்பர் அயனாக மாறுது, இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இதுவும் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ரெண்டு கண்டிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே ஒரே ரேஞ்சில் ஆக்டிவிட்டியில் இருக்காது. ஜிங்க் ஹையர் ரியாக்டிவ் மெட்டல் கம்பேர் வித் காப்பர், காப்பர் ஹையர் ரியாக்டிவ் மெட்டல் கம்பேர் வித் சில்வர். ஸோ ஜிங்க் அண்ட் காப்பர் பார்க்கும்பொழுது ஜிங்க்கில் ஆக்சிடேஷனும் காப்பரில் ரிடக்ஷன் நடக்கும். அண்ட் எகெயின் காப்பர் அண்ட் சில்வர் கம்பேர் பண்ணால் காப்பரில் ஆக்சிடேஷனும் சில்வரில் ரிடக்ஷன் நடக்கும். ஸோ தட் இஸ் த ஓவரால் ரியாக்ஷன். அப்போ இது பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் மோர் ஆக்டிவ் மெட்டல்ஸ், மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆடட் வித் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான். ஸோ அப்போ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான் போகும்பொழுது அந்த ஆக்டிவ் மெட்டல் யாரோட கம்பேர் ஆகும், அந்த மெட்டல் அயான்ஸோட கம்பேர் ஆகும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் பை ஹால் ப்ராசஸ். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் வந்து என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ராலிசிஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த அலுமினியத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஒரு எலக்ட்ரோலைட் பாத் எடுத்துக்கணும், அதில் ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு. ஆனோடு வந்து பாசிட்டிவ், கேத்தோடு நெகட்டிவ். அண்ட் தென் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம், தட் இஸ் ஃபியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் சால்ட் சொல்யூஷன், மெட்டல் சால்ட் சொல்யூஷன். இந்த எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி the electrode dipped with electrolyte. First electrode அப்படினு பாத்தீங்கன்னா that is metallic bar. Electrode is metallic bar. One is anode, another one is cathode. Anode அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா positive nature, cathode வந்து negative nature. Then electrolyte. Electrolyte is salt solution. Salt solution. Salt solution ல positive ion இருக்கும், negative ion இருக்கும். When the presence of electrical field, the positive ion goes to negative part, the negative ion goes to positive part. So here it is anode, the ion anion. Here this is cathode, the ion cation. So when the presence of electrical field, the cation moves to cathode, anion moves to anode. That is the electrolysis principle. ஒரு cation cathode நோக்கியும் anions anode நோக்கியும் போகும். So அப்ப pure substance cathodeல deposit ஆகும், impurity settle down of the bottom, that is called anode mud. இது எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். இது வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். அது எந்த எலக்ட்ராலிசிஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்க அலுமினா Al2O3, இந்த அலுமினியம் ஆக்சைடு, ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும். அதில் நம்ம இந்த அலுமினியத்தை மட்டும் தனியாக எடுக்கணும், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வாட் ஆர் த எலக்ட்ரோட் we are taking? The electrode ion tank lined with carbon, that is act as the cathode. இந்த அயன் டேங்க் வந்து கார்பன் லைனோட இருக்கிற இந்த அயன் டேங்க் வந்து கேத்தோட் ஆக்ட் பண்ணுது. கார்பன் பிளாக்ஸ் ஆனோடு. கார்பன் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பார் கார்பன் பிளாக்ஸ் இங்கே என்ன ஆக்ட் பண்ணுறாருன்னா ஆனோட ஆக்ட் பண்ணுது. எலக்ட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 20% சொல்யூஷன் ஆஃப் Al2O3 அலுமினா அண்ட் தென் கிரையோலைட், இதுவும் ஒரு மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் தான். தென் 10% ஆஃப் கால்சியம் குளோரைட், இதில் 10% கால்சியம் குளோரைட் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் டெம்பரேச்சர் 1270 கெல்வின். அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ கரண்ட் அப்ளை பண்ணும் பொழுது அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிற இந்த 2Al3 + 3O2- செப்பரேட் ஆகிடுது அயனைசேஷன் நடக்கும் பொழுது. தென் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது
ஆனயன்ஸ் எல்லாம் ஆனோட நோக்கியும் கேட்டயான்ஸ் எல்லாம் கேத்தோட நோக்கியும் போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் 3+ வந்து கேட்டயான்ஸ், அது கேத்தோட நோக்கி போய் டெபாசிட் ஆகிடும். ஆக்சிஜன் வந்து ஆனயான்ஸ், அது ஆனோட நோக்கி டெபாசிட் ஆகிடும். ஸோ அது கரண்ட் ப்ராசஸ் இது. தென் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கேத்தோட அண்ட் ஆனோடில் பார்த்தீங்கன்னா Al3+ வந்து 2Al டெபாசிட் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1Al contains 3+ ion. ஸோ 2Al இருக்கிறதுனால 6+ ion இருக்குது. ஸோ 6 எலக்ட்ரான் போட்டு ரிடக்ஷன் பண்ணுறோம். 6 எலக்ட்ரான் போட்டோம்னா அது என்னவா மாறிடுது 2Al. இந்த ரியாக்ஷன் எந்த போர்ஷன் நடக்குதுன்னா கேத்தோடு போர்ஷன். அண்ட் தென் ஆனோடு போர்ஷனில் 6 ஹியர் 6 × 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அங்கே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்போ 12 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் இருக்க 6 ஆக்சிஜன் 3 O2 கன்வெர்ட் ஆகிடுது. அண்ட் தென் ஃபாலோடு ரியாக்ஷன் ஆனோடில் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே கார்பன் பிளாக்ஸை நோக்கி போகுது. ஏன்னா ஆனயான்ஸ்டெல்லாம் ஆனோட நோக்கி போகணும். ஆனயான்ஸ் கோஸ் டு ஆனோட். ஸோ அப்போ கார்பன் மோனாக்சைடாக ஆனோட் மட்டும் மேலே கேஸை எஸ்கேப் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அலுமினியம் கார்பன் லைன்டு அயன் டேங்க், தட் இஸ் ஆக்ட் அஸ் ஆனோடு, தட் இஸ் ஆக்ட் அஸ் கேத்தோடு. ஸோ அந்த கேத்தோடில் டெபாசிட் ஆகிட்டு பியூர் அலுமினியத்தை நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம். ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் அலுமினியம் ஃபார்ம்ட் அட் த கேத்தோட் செட்டில் டவுன் அட் த பாட்டம். ஏன்னா நம்ம நார்மல் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் ஆனோடு வந்து ஆனோடு மட்டும் டெபாசிட் ஆகிடும், கேத்தோடில் பியூர் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகும்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் வந்து கேசியஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அது கார்பன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் எஸ்கேப் ஆகிடுது. பாட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அலுமினியம் வந்து டெபாசிட் ஆகிடுது. ஸோ த ஓவரால் ரியாக்ஷன் Al3+ 6 ஆக்சிஜன் அண்ட் தென் கார்பன் 4Al டெபாசிட் ஆகுது, 3 O2 எஸ்கேப் ஆகிடுது. இங்கே 1Al contains 3 electrons. ஸோ 4Al 2 electrons. 12 electronsனால் இங்கே இருக்கக்கூடிய 6 × 12 electrons இங்கே இது கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Al, ஐ மீன் 4Al3+ கேன் பி கன்வெர்டட் இன்டு 4Al. இங்கே அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், இதில் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்க அயான்ஸ் எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகிடுதுன்னா நார்மல் அலுமினியமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த அயான்ஸ் 12 அயான்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 12 எலக்ட்ரான்ஸ் தேவை. ரிமைனிங் உள்ள 3 ஆக்சிஜன் ஆக்சிடைஸ் ஆகிட்டு கார்பன் கூட சேர்ந்து என்ன ரிமூவ் ஆகிடுது 3 CO2 ரிமூவ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த ஹால் ப்ராசஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். ஸோ again I repeat it. First we are taking அலுமினியம் ஆக்சைடு. ஆக்சைடு ஃபார்மில் இருக்க அலுமினா அதை எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஃபியூஸ்டு ஸ்டேட், டீகம்போசிஷன் நடக்கும். 2 அயான்ஸை பிரியும், அலுமினியம் தனியாக போயிடும், ஆக்சிஜன் தனியாக போயிடும். இது மெத்தட் பண்ணுறது எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். இதில் ஒன்று எலக்ட்ரோடு, எலக்ட்ரோலைட்டு, particular temperature and ionization takes place, and then anion goes to anode, cation goes to cathode. So the followed reaction வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகிடுது. ஸோ இதில் என்ன பர்பஸ்க்காக கால்சியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்டை லோயர் பண்ணுறதுக்காக, லோயரிங் த மெல்டிங் பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது அந்த கால்சியம் குளோரைடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஃபார்ம் ஆகிற ஆக்சிஜன் எல்லாமே ஆனோட நோக்கி போகுது. ஸோ அப்போ கார்பன் மோனாக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து ஆனோட போர்ஷனில் நடக்கும். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 4Al3+ அயான் 4Al ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ் நடந்துடுது. ஸோ நமக்கு பியூர் அலுமினியம் டெபாசிட் ஆகிடுது அட் த பாட்டம். ஓவர். தேங்க்யூ.